வணக்கம். எந்தவொரு முறையான பல்கலைக்கழக படிப்பும் இல்லாமல் தன் மூளையின் அபாரமான உள்ளுணர்வால் தூய கணிதத்தின் தலையெழுத்தையே முற்றிலுமாக மாற்றியமைத்த ஒரு சாதாரண குமாஸ்தாவின் மனதை அதிர வைக்கும் கதையைத்தான் இன்றைய அலசலில் நாம் பார்க்கப் போகிறோம். கதையே 1913ஆம் ஆண்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து தொடங்குவோம். பிரிட்டனின் தலைசிறந்த கணிதவியலாளர் GH ஹார்டிக்கு இந்தியாவிலிருந்து ஒரு மர்மமான கடிதம் வருகிறது. 9 பக்கங்கள் கொண்ட அந்த கடிதத்துல சாத்தியமே இல்லாத பல கணித தேற்றங்கள் இருந்தன. அதை அனுப்பியவர் முன்பெண் தெரியாத ஒரு இந்திய குமாஸ்தான். அந்த கடிதத்தை பார்த்த ஹார்டி எப்படி அதிர்ச்சியடைந்தார் தெரியுமா? அவை என்னை முற்றிலுமாக தோற்கடித்து விட்டன. நான் இதற்கு முன் இது போன்ற ஒன்றை பார்த்ததே இல்லை என்று அவரை ஆச்சரியத்துடன் ஒப்புக்கொள்கிறார். இதுதான் இன்று நாம் விடை தேடப் போகும் மிகப்பெரிய வரலாற்று மர்மம். வறுமையில் வாடிய, முறையான கல்வி பின்புலமே இல்லாத, சுயமாக கற்றுக்கொண்ட ஒரு மேதை பிரிட்டிஷ் கல்வித்துறையின் உச்சத்தில் இருந்தவர்களை எப்படி குழப்பத்தில் ஆழ்த்தினார்? இது எப்படி சாத்தியமானது என்று நீங்கள் யோசிக்கலாம். வாருங்கள் பார்ப்போம். பகுதி 1, கேம்பிரிட்ஜுக்கு ஒரு கடிதம். பகுதி 2, சுயமாக கற்றுக்கொண்ட மேதை. இந்த கதையில் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்திய விஷயம் ராமானுஜன் எவ்வளவு சீக்கிரமாகவே தன்னை கணித உலகத்திற்குள் சுருக்கிக் கொண்டார் என்பதுதான். 1887இல் பிறந்த இவர் தனது 13 வயதிலேயே மிகச் சிக்கலான திரிகோண விதியை கற்றுத் தேர்ந்தார். அப்புறம் 1903இல் GS கார் எழுதிய 5000 தேற்றங்கள் அடங்கிய ஒரு புத்தகம் அவருக்கு கிடைக்கிறது. அவ்வளவுதான். கணிதத்தை மட்டுமே முழு மூச்சாக படித்ததால் மற்ற பாடங்களில் கோட்டை விட்டார். இதனாலேயே 1904இல் தனது கல்லூரி உதவித்தொகையை அவர் முற்றிலுமாக இழக்க நேரிட்டது. அவருடைய மூளை எவ்வளவு சிக்கலாக வேலை செய்தது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். மாதத்திற்கு வெறும் 30 ரூபாய் சம்பளத்தில் ஒரு கப்பல் துறை குமாஸ்தாவாக வேலை செய்து கொண்டே இந்தியன் மேத்தமேட்டிக்கல் சொசைட்டியின் இதழில் முடிவெளியாக பின்னப்பட்ட மூலங்களுக்கான விடைகளை, அதாவது இன்ஃபினிட்லி நெஸ்டட் ரேடிக்கல்ஸ்க்கான தீர்வுகளை அவர் ரொம்ப சாதாரணமாக வெளியிட்டுக் கொண்டிருந்தார். நமக்கெல்லாம் பார்ப்பதற்கே மலைப்பாக இருக்கும் இந்த சமன்பாடுகளை அவர் மிக எளிதாக தீர்த்தார் என்பது நிஜமாகவே பிரமிப்புதான். பகுதி 3, 2 உலகங்கள் மோதுகின்றன. இப்போது நாம் 1914க்கு செல்வோம். ராமானுஜன் ஹார்டியின் அழைப்பை ஏற்று இங்கிலாந்து செல்கிறார். இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இவர்களுக்கிடையிலான அந்த அறிவுசார் மோதல்தான். ஒருபுறம் ஹார்டி, இவர் ஒவ்வொரு கணித கூற்றுக்கும் தர்க்க ரீதியான கடுமையான நிரூபணங்களை கோரும் ஒரு தீவிர நாத்திகர். மறுபுறம் ராமானுஜன், தனது சமன்பாடுகள் அனைத்தும் தன் குலதெய்வமான நாமகிரி தாயார் தன் கனவுகளில் சொல்லிக் கொடுத்த கடவுளின் எண்ணங்கள் என்று ஆழமாக நம்பியவர். முற்றிலும் இருவேறு துருவங்கள் ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டது நிஜமாகவே ஒரு வரலாற்று விந்தை என்றே சொல்லலாம். ராமானுஜனின் மூளை எண்களோடு எப்படி விளையாடியது என்பதை புரிந்து கொள்ள மிகவும் பிரபலமான இந்த 1729 சம்பவத்தை பார்ப்போம். ராமானுஜன் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் இருந்தபோது ஹார்டி அவரை பார்க்க வருகிறார். வந்தவர் தான் வந்த டாக்ஸியின் எண் 1729 என்றும் அது மிகவும் சலிப்பான ஒரு எண் என்றும் சற்று சலிப்போடு சொல்கிறார். ஆனால் ராமானுஜன் ஒரு நொடி கூட தாமதிக்காமல், அது சலிப்பான எண் இல்லை ஹார்டி, அது மிகச் சுவாரஸ்யமான எண் என்று பதிலடி கொடுக்கிறார். இன்று நாம் டாக்ஸி கேப் எண் என்று அழைக்கும் ஒன்றை அவர் அங்கேயே வரையறுக்கிறார். அதாவது 2 வெவ்வேறு வழிகளில் 2 கன எண்களின், அதாவது கியூப் எண்களின் கூட்டுத்தொகையாக வெளிப்படுத்தக்கூடிய மிக சிறிய எண் 1729 தான் என்பதை அவர் உடனடியாக விளக்கினார். ஒவ்வொரு நேர்மறை முழு எண்ணும் ராமானுஜனின் தனிப்பட்ட நண்பர்கள் என்று ஒரு கணிதவியலாளர் சொன்னது எவ்வளவு உண்மை பார்த்தீர்களா? பகுதி 4, நோயும் துயரமும். இந்த மாபெரும் மேதையின் கதையில் அடுத்தடுத்து பல துயரங்கள் நடந்தன. இங்கிலாந்தின் தனிமை, முதல் உலகப் போரின் போது நிலவிய உணவு தட்டுப்பாடு மற்றும் கடுமையான குளிர் அவரது கண்டிப்பான பிராமண சைவ உணவு பழக்கத்தை முற்றிலும் சீர்குலைத்தன. அவருக்கு காசநோய் என்று மருத்துவர்களால் தவறாக கண்டறியப்பட்டது. ஆனால் தற்போதைய மருத்துவ ஆய்வுகள் அது ஹெப்பாட்டிக் அமீபியாசிஸ் நோயாக இருக்கலாம் என்று கூறுகின்றன. பல மருத்துவமனைகளில் முடங்கிய அவர் ஒரு வழியாக 1919இல் இந்தியா திரும்பினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தனது 32வது வயதிலேயே மிகச் சோகமாக உயிரிழந்தார். பகுதி 5, ஒரு நூற்றாண்டின் தாக்கம். ஆனால் ராமானுஜனின் கதை 1920இல் முடிந்துவிடவில்லை. அவரது மரணத்திற்கு பல தசாப்தங்களுக்குப் பிறகு 1976இல் ஜார்ஜ் ஆண்ட்ரூஸ் என்பவர் ராமானுஜனின் காணாமல் போன குறிப்பேட்டையை கண்டுபிடிக்கிறார். அதில் அவரது வாழ்வின் இறுதி மாதங்களில் கடுமையான வழியிலும் அவர் எழுதிய மர்மமான தேற்றங்கள் 87 பக்கங்களில் எந்தவித வரிசையுமின்றி இருந்தன. இது உலக கணித சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையே ஏற்படுத்தியது. இதெல்லாம் வெறும் பழைய காகிதங்கள் அல்ல, எதிர்கால அறிவியலைத் திறக்கும் சாவிகள். முறையான நிரூபணங்கள் இல்லாவிட்டாலும் அவரது அந்த தூய்மையான உள்ளுணர்வு கணிதத்தில் முற்றிலும் புதிய துறைகளுக்கு அடித்தளமிட்டது.
பைய கணக்கிடுவதற்கான விரைவான அல்காரிதம்கள், சர்க்கிள் மெத்தட், மேக் தீட்டா சார்புகள் என எண்ணிலடங்காத பொக்கிஷங்களை அவர் விட்டுச் சென்றிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இன்று நாம் பிரபஞ்சத்தின் கருந்துளைகளை புரிந்து கொள்ளவும் நவீன ஸ்ட்ரிங் தியரி மற்றும் கணினி அறிவியலிலும் அவர் அன்று ஒரு சிலேட்டில் கிறுக்கிய கருவிகளைத்தான் பயன்படுத்தி வருகிறோம். இந்த அலசலை முடிப்பதற்கு முன் உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு ஆழமான கேள்வியோடு விடைபெற விரும்புகிறேன். முறையான எந்த ஒரு ஆதரவுமற்ற ஒரு ஏழை குமாஸ்தாவால் வெறும் ஒரு ஸ்லேட்டையும் தன் மூளையின் உள்ளுணர்வை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் கணிதத்தையும் மறுவரையறை செய்ய முடியுமானால் தன்னை உலகம் அறிந்து கொள்ளாதா என்று காத்துக்கொண்டு அடுத்த ராமானுஜன் இப்போ எந்த மூலையில் காத்துக்கொண்டிருப்பாரோ? கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.